திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே வலுவாக உள்ள திமுக கூட்டணி தேமுதிக வருகையால் மேலும் பலம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும். அதற்கு கூட்டணி கட்சிகள் பக்கபலமாக இருக்கும். ஸ்டெர்லைட் கிரீன் என்ற பெயரில் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் மதமாற்ற புகார்களை கூறி பிளவு உண்டாக்க முயலும் பாஜகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் பிரதமர் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் ஹிந்தி திணிப்பு இங்கே பலிக்காது எனச் சாடினார். காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் அழகிரி ஆதரவாளர்களின் நகர்வுகள் திமுக கூட்டணியை 1% கூட பாதிக்காது என வைகோ உறுதியாக தெரிவித்தார். நாம் எதிர்கொள்ளப் போகிற சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்று நீங்கள் விமான நிலையத்துக்கு அருகிலே கேட்டதைப் போலவே கோவையிலும் ஈரோட்டிலும் கேட்டபோது அது பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவுடன் போய் பேசுகிற போதுதான் எத்தனை தொகுதிகள் கேட்கிறோம் என்ற முடிவுக்கு நாங்கள் வர நேரிடும். முன்கூட்டி அது பற்றி எதுவும் நான் சொல்வதற்கில்லை என்று சொன்னேன். ஆனால் அந்த நண்பர் பத்திரிகை நிருபர் என்னை விடுவதாக இல்லை. 2 தடவை கேட்டார். 3வது தடவையும் எத்தனை தொகுதிதான் நிற்பீங்க அப்படின்னார். 234 தொகுதி அப்படின்னு சொன்ன அவர் வாயடிச்சு போச்சு. 234 தொகுதியிலே நிக்குது. திமுக தலைமையிலான கூட்டணி நிக்குது. அதில் மிக பெரும்பான்மை திமுக வெற்றி பெறப் போகுது. அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சிக்கே பெறக்கூடிய தேர்தல் முடிவுகளாகத்தான் அமையும் என்பது என்னுடைய கணிப்பு. அப்படி ஒரு நிலை ஏற்படுவதனால் இந்த கோலிஷன் கவர்மெண்ட் கூட்டணி அரசு என்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இருக்காது. திமுக தன்னுடைய பெரும்பான்மையோடு அமைக்கின்ற அரசாகவும் கூட்டணி கட்சிகள் அந்த அரசுக்கு பக்கபலமாக அரசியல் செய்கின்ற நிலைமையும்